ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இது என்னோடய மெத்தட். நான் இப்படி தான் இதை சிம்பிளாக செய்வேன். பீன்ஸ் பொரியல். ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து தாளிச்சிக்கோங்க. நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் இதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதும் 2 பல்லு பூண்டு 1-2 அப்படி இடித்து போடணும். பூண்டோட ஃப்ளேவர் அந்த பொரியலுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பீன்ஸையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்ட உடனே பீன்ஸோட கலர் சேஞ்ச் ஆகும். பீன்ஸோட கலர் பாருங்கள் நல்லா மாறி இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ 4 பேர் அளவுக்கு நான் காய் செய்கிறேன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். இல்லைனா நீங்கள் தெளித்து விட்டாலே போதும், அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ காரத்துக்கு நான் தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா பரட்டி விடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை பரட்டிக்கோங்க. அதுக்கு இடையில் நான் தேங்காய் திருகி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூவையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டா பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். இது பீன்ஸையும் நறுக்கி செய்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 15 நிமிஷம் இருந்தால் போதும். சிம்பிளான பீன்ஸ் பொரியல் ரெடி.